பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 30 அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். சங்கீதம் 30 அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், கர்த்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார் என்று தாவீது எழுதிய இந்த சங்கீதத்தை படிக்கும்போது நம்முடைய உள் மனதில் 3 கேள்விகள் தோன்றுகின்றன. முதலாவது, ஏன் புலம்புகிறோம்? இரண்டாவதாக, யாரிடம் புலம்புகிறோம்? மூன்றாவதாக, நாம் புலம்புவதால் என்ன ஏற்படும்? ஏன் புலம்புகிறோம் என்றால் துக்கத்தால், வேதனையால், சோதனையால், இழப்பால், துரோகத்தால் புலம்புகிறோம். குறிப்பாக சொல்வோமானால், நாம் விரும்பியது கிடைக்காத பொழுதும், நாம் விரும்பியது நம்மை விட்டு போன போதும், நாம் எதிர்பார்த்த நன்மை கிடைக்காத போதும், பிறரால் நாம் ஏமாற்றப்படும் போதும், வஞ்சிக்கப்படும் போதும், துரோகத்தாலும் நம்பினோர் கைவிட்டதாலும், வேதனையால் நம் உள்ளம் உடைந்து வாழ வழி தெரியாமல் அலையும் போது புலம்புகிறோம். வாழ்க்கையில் கவலை இல்லாத, வேதனை இல்லாத, புலம்பல் இல்லாத மனிதர் இல்லை. எந்த நிலையிலாவது, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலாவது புலம்பி இருப்பார்கள். யாரிடம் புலம்புகிறார்கள்? மனிதர்களிடத்திலா, தேவனிடத்திலா? துக்கத்தால், வேதனையின் மிகுதியால் பக்கத்தில் இருக்கும் மனிதர்களிடம் புலம்பும் போது அவர்கள் ஒரு செவியில் கேட்டு மற்றொரு செவியின் வழியாய் போய்விடும். அல்லது அதை கேட்டு வாய் வழியாய் நமக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்வார்கள், அல்லது அதே வாய் வழியாக மற்றவர்களின் செவிக்கு அதை சொல்வார்கள். இதனால் நம்முடைய புலம்பலுக்கு பயன் என்ன? இதே புலம்பலை நாம் தேவாலயத்தில் கர்த்தருக்கு முன்பாக புலம்பும் போது பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற அவருடைய கண்கள் பார்க்கிறது. தன்னுடைய பிள்ளையின் புலம்பலை அவருடைய செவிகள் கேட்கிறது. தம்முடைய கரத்தால் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு பதில் செய்கிறார், அதாவது நன்மை செய்கிறார். ஆறுதலின் நாயகர், அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. எடுத்துக்காட்டாக, யாக்கோபு தனக்கு பிரியமான மகனான யோசேப்பு இறந்து விட்டான் என்று நினைத்து அழுது புலம்புகிறார். தாவீது தன் சொந்த மாமன் சவுல் தன்னை கொலை செய்ய விரட்டிய போது புலம்பினான். சாராலும் அன்னாலும் தங்களுக்கு பிள்ளை இல்லை என தேவனிடத்தில் அழுது புலம்பினார்கள். இவர்கள் புலம்பியதை தேவன் கேட்டு அவர்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினார். நாமும் இவர்களைப் போல கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், அவரிடத்திலே கெஞ்சுவோம், அவரிடத்திலே புலம்புவோம். நம்முடைய புலம்பலையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார், மாற்றுவார், மாற்றுவார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தாவீதைப் போல நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது, உம்மை நோக்கி கெஞ்சும் போது, உம்மிடத்தில் புலம்பும் போது எங்கள் புலம்பலை நீர் கேட்டு பதில் கொடுத்து ஆசீர்வதித்து எங்கள் வேதனை நீக்கி எங்களை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை துதிக்கக்கூடிய அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.